சத்யா, ம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர். ம். அ, என்ன டாக்டர் பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடணும் அவ்வளவுதான். அ, இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாமே. பயப்படாதம்மா, வலிக்காது. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கொசு கடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கொசு கடிச்சா என்ன பண்ணுவோம்? பொட்டணும்னு போடுவான், பட்டன் செத்து போயிடும். இல்லை சார், நம்ம அழிக்கிறதுக்குள்ள அது பறந்து போயிடும். அப்புறமா அப்படியே வலிச்சு எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டு கொண்டேதான். ஆ, அதே மாதிரி ஊசி போட்டு தேய்ச்சி விட்டா ஒரு நிமிஷத்துல வலி போயிடும். ஆ, கை காட்டுங்க. வேணாம் டாக்டர். எனக்கு ஊசியெல்லாம் வேணாம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். இத பாருங்க சத்யா, ஊசி போட்டாதான் நீங்க நார்மல் ஆவீங்க. இல்ல 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 டாக்டர், வேணாம் டாக்டர் ப்ளீஸ். அட என்னம்மா நீ சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? அதெல்லாம் முடியாது டாக்டர். ஊசியெல்லாம் வேணாம் டாக்டர். மாத்திரை மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நர்ஸ், அவங்க கையை பிடிங்க. சத்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். நர்ஸ், அவங்க கையை கட்டி அப்படிங்க. கோஆபரேட் பண்ணுங்க சத்யா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊசிமா. இத போட்டாதான் உங்க காயமெல்லாம் சீக்கிரம் குணமாகும். எனக்கு லேட்டா ஆறுனாலும் பரவாயில்ல டாக்டர். மாத்திரை மட்டும் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். இல்ல சத்யா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். நர்ஸ், கையை கட்டி அப்படிங்க. ம் இல்ல இல்ல வேணாம் டாக்டர். இன்னும் 2 நாளில் டேடியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இனிமேல் தான் ஒரு பத்திரமா பார்த்துக்கணும். இனிமேல் இந்த ஆஃபீஸ் டென்ஷனும் அவர் கொடுக்கக்கூடாதுரா. அப்புறம் சத்யாகிட்ட ஏதாவது சொல்லி முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம கிளம்பணும்டா. டேய், என்னடா சத்தம்? தெரியல மாப்ள, வா பார்க்கலாம். வேணாம் வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? டாக்டர், என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? டாக்டர் பார்த்து, ஒன்றும் அவ்வளோ. என்னப்பா, நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்துச்சு, இன்னைக்கு சூப்பர்மேன் மாதிரி அடிக்குது. சூப்பர் மேனா இல்ல சூப்பர் உமனா டாக்டர்? ஏப்பா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குற நேரமா இது? பெண்டு நிமிந்துருச்சுப்பா. தம்பி சாஸ், என்னாச்சு? சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், ஊசினா சத்யாவுக்கு ஆகாதுன்ட்டு. அவர் தான் கொஞ்சம் கூட கேட்காம ஊசி போடுறேன்னு சொல்லி இப்போ பஞ்சராகி நிற்கிறாரு. சாரி டாக்டர், சத்யாவுக்கு ஊசினா கொஞ்சம் பயம். மற்றபடி டாக்டர்ஸ்னா அவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்காக ஊசி போட வந்த என்னையுமா பறக்க விடுறது? நான் என் டியூட்டியை தானே பார்த்தேன். சாரி டாக்டர், ரொம்ப சாரி. இனிமே நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு ரவுடி பேபி?
ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல அமுல் பேபி, ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லி ஊசியை போடுறாங்க. ஊசி வேணா மாத்திரை கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்றாங்க. எனக்கு தான் ஊசினா பயம்னு உனக்கே தெரியும்ல. ஏங்க அதுக்காக டாக்டர் தள்ளி விடுவீங்களா? நான் அதுவும் வேணும்னு பண்ணல அமுல் பேபி. ஊசி எடுத்து பக்கத்தில் குத்த வந்தாங்க. நான் பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாம தள்ளி விட்டேன். ரவுடி பேபி, உடம்பு சரியில்லைனா ஊசி போட்டாலும் சீக்கிரம் க்யூர் ஆகும். டாக்டர் என்ன அவருக்காக ஊசி போடுறாரு? நம்ம நல்லதுக்காக தானே. ரவுடி பேபி, உங்களை காப்பாத்துறதுக்காக நைட்டு பகலுமா கண் முழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா தெரியுமா? அவர் போய் இப்படி பண்ணிட்டீங்களே. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. ஊசி போட்டுக்கிறீங்களா? சரி அமுல் பேபி, நான் போட்டுக்கிறேன். ஆ இப்போ போடுங்க டாக்டர். ஏம்மா இதைத்தானே நான் உங்ககிட்ட அவ்வளோ பொறுமையா சொன்னேன். அப்ப கேட்கல, இப்ப கேளு. ஆ, நீங்க அமுல் பேபி மாதிரி சொல்லல, அதான். இது வேறயா? அம்மா அந்த இன்ஜெக்ஷன் எடுமா. ஓகே டாக்டர். ஏங்க பயத்துல மறுபடியும் கை வச்சாலும் வச்சிரும். கையை கொஞ்சம் இறுக்கமா கெட்டியா பிடிங்க. அமுல் பேபி, ம்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹாஸ்பத்திரியில் இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொன்னேன்ல. அப்படிலாம் இல்லையே. ம்? ஆ ஆ ஆ, ஆமா ஆமா ஆமா. லாங் லாங் அகோ, சோ லாங் அகோ. அண்ணி நீ விளையாட்டா சொன்ன, அது இப்போ உண்மையாச்சு பத்தியா? வாம்மா. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே, ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே, ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே. என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ? என்மேல் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ? அட அச்சம் மடம் நானும் விட்டு சொல்லத்தான் தவிக்கின்றேன். என் காதல் உன்னை சேர ஐயையோ கண்கள் நனைகிறதே. சாரி சார், நீங்கள் உண்மையை லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி தான் சத்யா இப்போல்லாம் உங்கள்கிட்ட பேசுது. அதை பார்க்குறப்ப எங்களுக்கே கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஆனால் சத்யாவும் லவ் பண்ணுறோங்கிற உண்மையில் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில சார். பரவாயில்ல தம்பி சார். எல்லா கஷ்டத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்படி சார் இருக்கீங்க? இல்லை தம்பி சார், சத்யாவை என்னால் ஒரு காதலியாவோ மனைவியாக பார்க்க முடியாது. சத்யாவை என்னால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் அது எனக்கு கஷ்டமாக தெரியாது. ஒரு விதத்தில் அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். சத்யா பண்ணுறது எல்லாத்தையும் நான் டார்ச்சராக பார்க்கல, அதையும் ஒரு வித நட்பு பாசமாக தான் பார்க்குறேன். சத்யா எப்போதுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்.
அவங்களுக்காக இந்த கஷ்டம் மட்டும் இல்லை, எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன சார்? கொஞ்ச நாளா என்னோட ஞாபகமே இல்ல போல. ஒரு ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல. அன்னைக்கு பிளட் கேட்டீங்க, காஞ்சிபுரத்துல இருக்கேன், மறுநாள் வந்து குடுக்கறேன்னு சொன்னேன். வந்துட்டு கால் பண்ணா உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு என்ன வேலை? அது இல்லைங்க, ஃப்ரெண்டையும் டேடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்ல, அந்த டென்ஷனில் மொபைலை சரியாக கவனிக்கல, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன மறந்துடுவீங்க, அப்படிதானே? கேக்குறேன்ல, சொல்லுங்க. புரியுது புரியுது. உங்க எல்லாரோட மனசும் எனக்கு இப்போ நல்லா புரியுது. அப்படி இல்லைங்க, நீங்கள் இன்னும் கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. எங்கள் அக்கா உங்கள்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. சாரிங்க. எங்கள் அக்கா சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மன்னிப்பெல்லாம் யாருக்கு வேணும்? நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு, இங்க எல்லாருக்கும் மனசு இருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேச சொல்லுங்க. வார்த்தையால குத்துனா மனசு வலிக்கும்னு சொல்லுங்க. ஹலோ திவ்யா. மாப்ள, போன்ல யாரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? திவ்யாடா. திவ்யா தானே? அவன் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசினா சிரிச்ச முகமா இருப்பானுங்க. நீ என்னடா இப்படி இருக்க? மாப்ள, என்னடா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்பாவை பார்க்கறதுக்காக திவ்யா அம்மா பாட்டிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்களே. ஆமா. அப்போ அக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கடா. அனிதா அக்காவா? ம். என்ன பேசுனாங்க? திவ்யாவோட ராசி சரியில்லை, அதனால தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அப்படி இப்படின்னு எல்லாம் முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டாங்கடா. இப்போ அக்கா மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டிட்டு இருக்காங்கடா. சரி விட்ரா. அக்கா என்னைக்கு நல்ல வார்த்தை பேசியிருக்காங்க? திவ்யாவை நேரில் பார்த்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். இல்லடா, அவங்க பேசுறதை பார்த்தா கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. இன்னமும் நான் தான் அக்காட்ட சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? ஏன்டா என் மனசு மட்டும் எல்லாரும் காயப்படுத்தி பார்க்குறாங்க? நான் எல்லாருக்கும் உண்மையாக தானே இருக்கேன். சரி விடு மாப்ள. இல்லடா, திவ்யாவே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை நல்லா புரிஞ்சிட்ட சத்யாவும் காயப்படுத்துறது தெரியாமல் காயப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? டேய், நீ ஃபீல் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மாப்ள, பிரச்சனையும் குழப்பமும் நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுன்னு அர்த்தம் இல்ல. நடக்க போற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அறிகுறின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை நீ பெருசா எடுத்துக்காத. இனிமேதான் நீ தெளிவா தைரியமா இருக்கணும். யார்கிட்டடி பேசுன? பிரபு கிட்ட. ஏண்டி பிரபு கிட்ட இவ்ளோ ஆஷா பேசுன? எல்லாம் காரணமா தாண்டி. அதான் என்ன காரணம்? வேற வழியே தெரியாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவங்க அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க அக்கா என்னை பத்தி பேசுனதுக்கு அவங்க மட்டும் இல்ல, அவனும் ஃபீல் பண்ணணும். அதுக்குதான். நீ என்ன தாண்டி மனசுல நினைச்சிட்டு இருக்க? பிரபு வீட்டோடையும் பழகுற, பாலா அம்மா கிட்டயும் பேசிட்டு வந்துட்ட. உன்னோட பிளான் தான் என்ன? முள்ள புடிச்சாலும் முழுசா புடிக்கணும். அதே நேரம் முள்ள குத்துச்சுன்னா அந்த முள்ள முறிச்சு விட்டுறணும்.
புரியலையா? நான் பாலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதே நேரம் என் மனசை காயப்படுத்தின அந்த பிரபு வீட்டை முள்ள முறிக்கிற மாதிரி முறிச்சு விடதான் பிரபு கிட்ட இப்ப நான் பேசினேன். ஹே, நீ இப்படி வஞ்சன்ஸ் எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணிடாத. அப்புறம் பாலாவோட நடக்க போற கல்யாணத்துல பிரச்சனை ஆயிட போகுது. பிரச்சனை ஆனதுனால தான் ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ண போறோம். இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னது ரெஜிஸ்டர் மேரேஜா? அம்மா எதுக்குடி? பாலா அம்மா ஒத்துக்கலடி. அப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன. அப்போ ஒத்துக்கிட்டாங்க, இப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கிக்கலான்னு பாலா பிளான் பண்ணிருக்காரு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஹே, உனக்கு நம்ம கூட காலேஜ்ல படிச்சாலே கல்பனா, அவள ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆ தெரியுமே. நல்ல பணக்கார பையனா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆயிட்டாளே. அதான் இல்ல. லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அந்த பையனோட அப்பா அம்மா இப்ப வந்துடுவாங்க அப்ப வந்துருவாங்கன்னு சொத்து பத்து கிடைச்சிரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டி பிறந்ததுதான் மிச்சம். சொத்தும் வரல, அவங்க அப்பா அம்மாவும் வரல. பையன் மேல உள்ள கோவத்துல எல்லா சொத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. அந்த பையன் பணக்காரன் நம்பி போய் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த மாதிரி நிலைமை உனக்கு வராம பாத்துக்கோ. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 நாளைக்கு முன்னாடி அவளை கடை வீதியில பார்க்கும்போது சொல்லி அழுதா. எனக்கு அவளை பார்க்கும்போது உன் ஞாபகம் தான் வந்துச்சு. நீயும் பாலாவை நம்புற, ஆனா பாலா வீட்ல சம்மதம் சொல்லிட்டதுனால இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அவங்க அம்மா ஒத்துக்கலன்னு சொல்ற. எதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடி. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களா பார்த்து யார சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேஃப்டி. எங்க வீட்ல பிரபுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அவன் எனக்கு உண்மையா இருப்பானான்னு தெரியலையே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீயும் தானே பார்த்த. என்ன? சத்யா கிட்ட லவ் சொன்னத. அவனை நம்பி போனா ஒரே வீட்ல நானும் சத்யாவும் சக்காலத்தி சண்டை தான் போடணும். அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இவங்க தான் உனக்கு வேணும்னு நான் சொல்லல. ஆனா 2 பேர்ல யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு பிரபு தாண்டி கரெக்ட். அதுக்கப்புறம் உன் விருப்பம்.